நாளை செல்வச் செழிப்பை அள்ளித்தரும் அட்சய திருதியை. அட்சய திருதியை திதி மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. சித்திரை மாதத்தில் வளர்பிறை திருதியை திதி வரும் நாளை தான் அட்சய திருதியை தினமாக கொண்டாடுகிறோம். இந்த வருடம் அட்சய திருதியை திதி நாளை ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. அட்சய திருதியை என்றால் அள்ள அள்ள குறையாமல் பெருகும் அல்லது மேலும் மேலும் பல மடங்கு பெருகும் என்று அர்த்தம். அட்சய திருதியை நாளில் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் குண்டுமணி அளவிற்கேனும் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் தங்கம் வாங்க இயலாதவர்கள் அட்சய திருதியை நாளில் சிறிதளவு உப்பு வாங்கி இல்லத்தில் வைத்தால் கூட செல்வ வளம் பெருகும். அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது நல்லது என்று நினைப்பது ஏன்? இந்த நாளில் வாங்கப்படும் எந்த பொருளும் நம் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் இந்த நாளில் மதிப்புமிக்க தங்கம் வாங்க விரும்புகின்றனர் மக்கள். ஆனால் தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்து எட்டாக்கனியாக உள்ள இன்றைய சூழலில் சாமானிய மக்களால் தங்கத்தை நினைத்து பார்க்க கூட இயலாத நிலை உள்ளது. எனவே தங்கம் வாங்க இயலாதவர்கள் வெள்ளி வாங்கலாம். வாழ்வில் உண்மையான வளம் பெற தங்கம் வெள்ளி நகைகள் மட்டும்தான் வாங்க வேண்டும் என்பதில்லை. இந்த நாளில் நிச்சயமாக அன்னை மகாலட்சுமியின் அம்சமான உப்பு வாங்கி வைப்பது சிறப்பு. மேலும் மஞ்சள் போன்ற மங்களகரமான பொருள்களை நம் இல்லத்தில் வாங்கி வைக்கலாம். யாரை வழிபட வேண்டும் என்று தற்போது காணலாம். அட்சய திருதியை தினத்தில் லக்ஷ்மி தேவி, சிவசக்தி, அன்னபூரணி, லக்ஷ்மி நாராயணர், குபேரர் ஆகியோரின் படங்களில் ஏதாவது ஒன்றை இல்லத்தில் வைத்து விரதமிருந்து வழிபட்டால் குறைவில்லாத செல்வத்தை பெற்று சிறப்பான வாழ்க்கையை பெற்றிடலாம். விரதமிருக்கும் முறை: அட்சய திருதியை தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறையில் அரிசி மாவினால் கோலமிட வேண்டும். கோலமிட்ட பின் அதன் மேல் ஒரு பலகை வைத்து அதில் கோலமிடுங்கள். அதில் வாழை இலையை போட்டு அதன் நடுவே பச்சரிசியை பரப்பி அதன் மேல் செம்பில் நீர் நிரப்பி மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து அதை சுற்றிலும் மாவிலையை வைத்து கலசமாக அமைத்திடுங்கள். கலசத்திற்கு பூ பொட்டு வையுங்கள். லக்ஷ்மி, குபேரன், சிவசக்தி, அன்னபூரணி, லக்ஷ்மி நாராயணர் ஆகியோரது படங்களில் ஒன்றை வைத்து அதற்கு சந்தனம், குங்குமமிட்டு மாலையிட வேண்டும். பின்னர் காமாட்சி விளக்கு அல்லது குத்து விளக்கினை ஏற்றி வையுங்கள். மஞ்சள் பிள்ளையார் பிடித்து குங்குமம் இட்டு வாழை இலையில் வலப்பக்கம் வையுங்கள். தாங்கள் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைத்து தீபாராதனை காட்டி வழிபட வேண்டும். முதலில் விநாயக பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பின்னர் கலசத்தில் அன்னை மகாலட்சுமியை எழுந்தருளும்படி பிரார்த்தித்து தூப தீப ஆராதனை காண்பித்து வழிபட வேண்டும். அன்றைய தினம் மாலையில் கலசத்திற்கு மீண்டும் தூப தீப ஆராதனையை காண்பித்து கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வையுங்கள். கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம். அட்சய திருதியை நன்னாளில் பயன்படுத்திய அரிசி, கலச தேங்காயை அடுத்த வெள்ளிக்கிழமையில் பூஜையில் உடைத்து பொங்கல் செய்யலாம். அட்சய திருதியை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் முக்கியமானது. அட்சய திருதியை நாளில் விரதம் இருப்பது, பூஜைகள் செய்வது, புதிய பொருட்களை வாங்குவதை விட மிகவும் முக்கியமானது. தானம் அளிப்பதும் முன்னோர் கடன்களை செய்வதும் தான். இந்த அட்சய திருதியை நன்னாளில் வெண்மை நிற பொருட்கள் விசேஷமானது ஆகும். வெண்ணிற மல்லிகை பூ, வெண்பட்டாடை, வெண்ணிற பால் பாயாசம் இவைகளை பயன்படுத்துதல் சிறப்பாகும். அட்சய திருதியை நாளில் தங்கம்தான் வாங்க வேண்டும் என்றில்லை. உப்பு, மஞ்சள், நெல், அரிசி ஆகியவற்றை வாங்கி அன்னை லக்ஷ்மி தேவியின் படத்திற்கு முன் வைத்தும் வழிபடலாம். அட்சய திருதியை நாளில் என்னென்ன செய்யலாம்? அட்சய திருதியை தினத்தில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது. தங்கம் லக்ஷ்மி தேவியின் அம்சமாக பார்க்கப்படுவதால் அன்று தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் தங்க நகைகளை பெரும்பாலானோர் விரும்பி வாங்குகின்றனர். இந்நாளில் புதிய தொழில் தொடங்குவது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்ற சுபகாரியங்களை செய்வது நல்ல பலனை தரும். இந்நாளில் கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது பாவங்களை நீக்கி புண்ணியம் சேர்க்கும் என்று
கூறப்படுகிறது. இல்லங்களிலும் ஆலயங்களிலும் லக்ஷ்மி தேவியை வழிபடுவது வழக்கம். லக்ஷ்மி தேவி செல்வத்தின் அதிபதி என்பதால் அவளை வழிபடுவதன் மூலம் இல்லத்தில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஏழை எளியோருக்கு உணவு, உடை, பணம் போன்றவற்றை தானம் செய்வது மிகவும் நல்லது. அட்சய திருதியை நாளன்று தங்கம் வாங்குவது மட்டுமல்ல, இந்த நன்னாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் நம் வாழ்வில் வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு சேர்க்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே இந்நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள். அட்சய திருதியின் விரத வழிபாட்டு தகவல்கள் இனிதே நிறைவடைந்தன.